ஹலோ வர்ஸ் நம்ம பேக்ஸ்மின் சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வாட்ஸ்அப்புடைய நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்டேட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி ஒரு ஸ்டிக்கராக சேஞ்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கரை சென்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி நம்மளோட ஃபோட்டோவை எப்படி ஒரு ஸ்டிக்கராக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்ஸ்அப் அப்டேட்டில் வந்துருக்கக்கூடிய ஸ்டிக்கர். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோவை ஸ்டிக்கராக சென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் ஸ்டிக்கர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து 1 MB சைஸில் தான் வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து BNG ஃபார்மேட்டில் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் பிக்சார்ட் அப்ளிகேஷனில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ பார்டரில் மட்டும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கட் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடும் நண்பா. கட் ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, பர்சனல் ஸ்டிக்கர் ஃபார் வாட்ஸ்அப்னு அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவோடைய எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட் ஆகிக்கும் நண்பா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மை ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வெளியே வந்துருங்க, இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டிக்கர் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டிக்கரை வந்து அதில் ஆட் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் தமிழ் அப்படிங்கிறத நான் சென்ட் பண்ணுற ஸ்டிக்கராக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃபோட்டோவை ஸ்டிக்கராக சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.